உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் மட்டும் இருக்காங்க, அப்போ உடனடியாக இந்த சூப்பரான டேஸ்டியான மீன் வறுவல் செஞ்சிடலாம் வாங்க. இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் அத்தனையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் பேஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டான ஸ்பைசியான மீன் வறுவல் எப்படி குயிக்காக செய்யலான்றதை பார்த்திடலாம் வாங்க. ஸோ மீன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனே வாங்கிக்கோங்க. நான் உயிர் மீன் தாங்க வாங்கினோம். அதுவும் உயிர் மீன் பார்த்தீங்கன்னா வாவல் மீன் வாங்கியிருக்கிறேன். இது ஒரு 1.5 கிலோ மீன் இருந்ததுங்க. 2 மீன் வந்து வெயிட் போட்டு காமிச்சாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கேயே வந்து தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா உயிர் மீன் நம்மளால் கட் பண்ண முடியாது, நம்ம கட் பண்ணாலும் அந்தளவுக்கு பீசஸ் வந்து க்ளீனாக வராது. ஸோ அவங்க வந்து ரொம்பவே மீன் வறுவலுக்குன்னு சொல்லவும் ஸ்லைஸாக அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இதில் உள்ள செதில்கள் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய மீன் வறுவலை காட்டிலும் நம்ம உயிர் மீனாக வாங்கி செய்யும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அப்படி கல் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பொதுவாக வந்து சந்தைகளில் இந்த மாதிரி மீன் எல்லாம் வந்து உயிர் மீனாக கிடைக்கும். நமக்கு இப்போ வந்து 3/4 கிலோ மீன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்பைசியான மசாலாவை வந்து எப்படி ஒரே மசாலாவாக நம்ம ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மீன் வந்து எந்த அளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பக்குவத்தில் மசாலா போட்டிங்கன்னா உதிராமல் ஒட்டாமல் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நம்ம வந்து இப்போ வந்து 3/4 கிலோ மீன் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த மீனை பாருங்கள், நல்ல நீல ஷேப்பில் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பைசியான மீன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம வெளியிலலாம் மீன் மசாலா வாங்க தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கங்க. நல்லா கார மிளகாய் சேர்த்துக்கங்க. குறுமிளகாக இருந்தாலும் ஓகே. இப்போ 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காகவும் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு சேர்த்துக்கங்க. கடலை மாவு இல்லை, அதனால வந்து பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் மட்டும் அடிஷ்னலாக நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் 1 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நல்ல வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து லெமனும் சேர்க்குறோம். 1 பூண்டு பல் அப்படியே வந்து நான் தோல் கூட எடுக்காமல் அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். நல்ல வந்து ஒரு வாசனையான ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட செம்ம டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷான உயிர் மீனை இப்போ பாருங்கள் மாசாக வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா மீன்லேருந்து ஒட்டிட்டு உதிர்ந்து வரும். கரெக்டான பக்குவத்தில் இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக வந்து கரெக்டாக மீன் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மசாலா எல்லாமே வந்து மீனில் மிக்ஸ் ஆகி இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி அதோட மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கலந்துருக்கிறதுனால பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தோசை தவாலே வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் சேர்த்துட்டு இதை வந்து போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. சூப்பராக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராமல் இந்த மீன் வறுவல் மசாலா வந்து நம்ம ஒரே மிக்ஸி ஜாரில் எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் என்னங்க, இனிமேல் மீன் வறுவல் மசாலா தேடி கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா இந்த ஒரே மசாலாவை இந்த மாதிரி போடுங்க. இது வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான ருசியில் தான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய மீன் வறுவலோட இந்த மசாலா வச்சு இப்படி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் அப்பப்பா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மீன் வறுவல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.